உலகத்தில் 2ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவங்களுக்குன்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் எந்த கோவிலுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் 1980 பிறந்திருப்பார், ஒருத்தர் 90 பிறந்திருப்பார், ஒருத்தர் 100 பிறந்திருப்பார், 2000 பிறந்திருப்பார், ஒருத்தர் 69 பிறந்திருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே கோயில் வராது. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் எந்த கோவிலுங்கிறத முதல் நம்ம கண்டுபிடிக்கணும். சாதாரண விஷயமா இன்றைக்கி நினச்ச கோயிலுக்கு எல்லாமே போகிறாங்க, எல்லா தெய்வம் போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. போயிட்டு வந்தும் இன்னமும் எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க, எனக்கு குழந்தை கிடைக்கல, எனக்கு கடன் தீரல, இப்படி எல்லாம் நிறையா சொல்கிறத நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம ஜோதிட அலுவலகத்தில் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த முடக்கு தோஷங்கிறது அந்த 2ஆம் பாவம் முடக்கா இருந்தால் முதல்ல உங்களுடைய ஜாதகத்துக்கு கர்மவினை கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணினாலும் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாது.